ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமாட் ஷாப். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈஸியான ஒர்க்கிங் மாடல் அப்புறமா நான் ஒர்க்கிங் மாடல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷ் மேஜருக்கானது. இப்போ நான் செய்ய போகிற மாடல் பார்த்திங்கன்னா கிராசிங் த ரிவருக்காக. கார்ட்போர்டில் சார்ட் பேப்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து லெசனில் உள்ள பிக்சரை தான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இதில் சென்டரில் ரிவர் ஃப்ளோ ஆகிற மாதிரியான பிக்சர் தான். ஸோ அதை வரைஞ்சிட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய கேரக்டரை செப்பரேட்டான ஒரு சார்ட்டில் வரைஞ்சி கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. பென்சில் யூஸ் பண்ணி ரஃபாக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே பிளாக் கலர் பென் வச்சு வரைஞ்சிக்கோங்க. நான் இதில் ப்ளூ கலர் பென் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் பிளாக் கலர் கரெக்டாக இருக்கும். கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் இல்லைனா மார்க்கர் யூஸ் பண்ணியே நம்ம கலரிங் பண்ணிக்கலாம். பட் போர்டில் கலர் பண்ணுறதுக்கு பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட், போஸ்டர் பெயிண்ட் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். கலர் பண்ணுறப்போ நீட்டாக திக்காக கலர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு படம் வரைய வராது அப்படின்னு நினைக்கிறவங்க பிரிண்ட் அவுட் கூட எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேரக்டருக்கு ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை அதோட கேரக்டரோட ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சேனலில் இனிமேல் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஆர்டர் எடுப்போம். ஸோ ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டர் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக மெசேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு திங்ஸ் என்றைக்கு தேவைப்படுமோ அதுக்கு ஒரு 3 or 5 டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் எங்களால் செஞ்சு கரெக்ட் டைமுக்கு டெலிவரி பண்ண முடியும். நம்மளோட சேனலில் பிஎட் கமிஷனுக்கு தேவையான சார்ட்ஸ், அதோட மேக்கிங் வீடியோஸ் அண்ட் மாடல்ஸ், அதோட மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோஸை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீக் கமிஷன் இருக்கிறதுனால நான் இப்போ சிம்பிள் மாடல்ஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனி அடுத்தடுத்து கிளாஸ் ரூம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான சார்ட்ஸ், அப்புறமா மாடல்ஸ் எப்படி மேக் பண்ணலாம், அதோட மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக எங்களோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்களோட வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது நான் இதில் செய்கிறது நான் ஒர்க்கிங் மாடல். இதையே ஒர்க்கிங் மாடலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கேரக்டரை நம்ம ரோப்பில் வந்து டைப் பண்ணி வைக்கலாம். அப்போ அந்த கேரக்டர் வந்து மூவ் ஆகுற மாதிரி செட் பண்ணி வைக்கலாம். இல்லைனா நெக்ஸ்ட்டு மாடலில் நான் காமிச்சிருக்கிற மாதிரி மேக்னெட் யூஸ் பண்ணி கூட மூவ் பண்ணி வைக்கலாம். பட் இதில் வந்து நான் நான் ஒர்க்கிங் மாடலாக தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த கேரக்டர் இன்னும் ஸ்டிஃபாக நிற்கணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடி கார்ட்போர்ட் பீஸை வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் நான் கார்ட்போர்டு எதுவுமே அட்டாச் பண்ணல. நம்ம பெயிண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் அழகாக பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த மாடல்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் மாடலோட மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணணுன்னா கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா மை ரெமினிசன்ஸ் டாப்பிக்கானது. அதுக்குமே இதே மாதிரி பேஸ் போர்டு ரெடி பண்ணிக்கணும். கார்ட்போர்டில் சார்ட் பேப்பரை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு செல்லோ டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே அதோட அந்த பிக்சரோட அவுட்லைன் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அண்ட் போர்டு செப்பரேட்டாக, அதாவது பேக்ரவுண்ட் செப்பரேட்டாக இந்த மாதிரி கார்ட்போர்டில் வரையணும். அதுக்கப்புறமா கேரக்டரை செப்பரேட் சார்ட்டில் தான் நம்ம வரையணும். ஏன்னா அது கட் பண்ணி தான் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். நான் இதில் காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட் மாடல். இதுவே நீங்கள் டபுள் போர்ட் மாடல் கூட மேக் பண்ணிக்கலாம். அதாவது லேப்டாப் ஷேப்பில் எல் ஷேப்பில் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரஃபாக பென்சில் யூஸ் பண்ணி பிக்சரை ட்ரா பண்ணதுக்கப்புறமா பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா போர்டுக்கு பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுவோம். அண்ட் கேரக்டருக்கு மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெட்ச், இன்கேஸ் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், அதோட மேக்கிங் வீடியோஸ், அப்புறமா ப்ராடக்ட் ரிவ்யூ, ஷாப்பிங் வ்ளாக், அப்புறமா ஆர்ட் அண்ட் கிராஃப்டிங்ஸ் இது மாதிரிப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கேரக்டருக்கு வரைகிறோம் இல்லையா பிக்சர், இது வந்து அவ்வளோ நீட்டாக கரெக்டாக எல்லாமே வரணும்னு இல்லை, ரஃபாக வரைஞ்சி எடுத்தால் போதும். ஏன்னா கலர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு அது நீட்டாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா புக்கில் உள்ள இமேஜ் தான், 8th லெசனில் உள்ளது. இப்போது நம்ம கேரக்டர் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த போர்டில் 3 persons உட்காந்துருக்கிற மாதிரி, அந்த சார்ட் பேப்பருக்கு பின்னாடி சின்னதாக மேக்னெட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு மேக்னெட்டால் இதை வந்து புல் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டர் வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து ஒர்க்கிங் மாடல். இந்த ஐடியா யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த போர்டு வேணுமோ அதை செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கேரக்டரும் மேக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.